முடிகளுக்கு சாயம் பூசுகிற போது கருப்பல்லாத மற்ற சாயங்களை பூசுறது எப்படி? அப்போ அந்த சாயம் அப்படின்னு சொன்னால், அந்த கருப்பல்லாத கலர் அப்படின்னு சொன்னால், அதில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பஞ்சு மிட்டாய் கலர்லேருந்து பல வர்ண கலர்கள் வந்துருச்சு இல்லையா? அதான் கேட்குறேன். அதான் நம்ம அதை பயன்படுத்தலாமான்னு கேட்குறேன். அப்படி தானே? சரியா? நேரடியாக பார்க்கும்போது அதற்கு நமக்கு தடை இல்லை. சரிங்களா? ஏன்னா ஹதீஸுகளில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இஜித்தனிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க. அந்த ஹதீஸ் ஒரு முத்தரிபான ஹதீஸ். முத்தரிபன்னு சொன்னால் பலவீனம். கையுரு ஹத ஷைப வஜித்தனிபு சவாத் என்கிற அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது பலவீனமான ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறதா அதனுடைய சனதுடைய விஷயத்தில், சிஹத்துடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில அறிஞர்கள் அதை வந்து சஹீஹ்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் சனதில் வந்து இல்திராப் இருக்குன்றதான் யதார்த்தமான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸும் இருக்குது. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, யார் வந்து இந்த கருப்பை பயன்படுத்துகிறாங்களோ அவர் செய்வாங்க லா எரி ராஹியத்தல் ஜென்னா அப்படின்னு வரும். சொர்க்கத்துடைய வாசனையை அவர் நுகர மாட்டார்கள். அதுவும் பலவீனமான ஹதீஸ் தான். சரிங்களா? அப்போ இதில் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்னால், கருப்பு என்பது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது, அது ஹராம் என்கிற அடிப்படையில் தவிர்க்க வேண்டும் என்று இந்த நஸ்ஸை அடிப்படையாக கொண்டு, அதாவது இந்த ஹதீஸை வந்து சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹராம் என்று அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹராம் அல்ல, ஏன்னா அந்த ஹதீஸில் வந்து ரிவாயத்தில் இஃப்திலாஃப் இருக்கின்ற காரணத்தினால அது வந்து மக்ரூஹ் என்கிற அடிப்படையில், விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்கிற அடிப்படையில் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவர்களும் இருக்கிறாங்க அறிஞர்களை. சரிங்களா? இப்போ அடுத்தது அதல்லாத மற்ற கலர்கள், அதில் என்ன பெருவாரியாக என்ன கலர் பயன்படுத்துவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஹின்னா அப்படின்னு சொல்கிறது என்னது, ஹென்னா அப்படின்னு சொல்ல முடியாது, மருதாணி, அது மாதிரி ப்ரௌனு, செம்பட்டை கலரு, அந்த மாதிரியான கலர் தான் பயன்படுத்துறது. ஏன்னா அப்படி தான் முடியோட நிறங்கள் இருக்கும். சரிங்களா? ஒயிட்டை தவிர்த்துக்கிறதுக்கு அது கருப்பல்லாதுன்னா அதுக்கு இடைப்பட்ட ஒரு கலராக இருக்கும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு அப்படின்னு நினச்சிடறாங்க, விதவிதமான கலர். அதில் என்னென்னா சில நேரத்தில் அந்த கலர் காம்பினேஷனில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி கலர் உருவாகும். சரிங்களா? அதை நம்ம நேரடியாக அப்படி செய்யக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு தெரிஞ்சில்லை. இந்த கலர் மட்டும்தான், பர்டிகுலராக ஒரு கலர் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த கலரும் பயன்படுத்தக்கூடாது என்று என்ன சில சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இல்லை. அதே நேரத்தில் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படி சொன்னால், இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த சில சின்ன பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய முடிய ஸ்டைல் ஆக்குறன்ற பேரில் பிள்ளைங்க அப்படின்றவங்களே, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பச்சை கலரு, ப்ளூ கலரு, சரிங்களா, பஞ்ச மிட்டாய் கலரு அப்படிலாம் நினச்சிருப்போம், பல கலர் வச்சுருப்போம். அது நம்ம என்னது ஒரு வினோதமான விஷயமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் வந்து என்ன சில ஒரு ஒரு அதபின் அடிப்படையில் சூழ் அதப், ஒரு ஒழுக்க ரீதியான விஷயத்தில் மோசமான ஒரு விஷயம் என்று சொல்லலாமே தவிர நேரடியாக தடை செய்யக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு தெரிஞ்ச வரையில் இல்லை. வல்லாஹு அலம்.